பல்லவனோடைய அம்மாவை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருது. சொல்லுங்க, வெளியில நிக்கிறவர் யாரு? அவருக்கு எதுக்காக நீங்க பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க? அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஏன் உங்ககிட்ட பணம் கேட்கணும்? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சொல்லுங்க, யார் அவர் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இங்க பல்லவனுடைய அம்மாவுக்கும் பார்த்தா வேற வழியே இல்லை. பணமும் கீழே விழுந்துருச்சு. இந்த பணம் எடுக்கிறதையும் இவ பார்த்துட்டா, பத்தாதுக்கு அந்த ஆளையும் வேற இவ பார்த்துட்டா. எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவகிட்ட உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி பல்லவனம்மா சொல்லவும், சொல்லுங்க, வெளியில நிற்கவரை யார் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், மா அது அவர் என் புருஷமா அப்படின்னு சொல்லி பல்லவனம்மா சொல்லவும், நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அவர் உங்க வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமா அம்மா, அவரு என்னுடைய புருஷன் தான் அப்படின்னு சொல்லி பல்லவனம்மா சொல்லவும், ஆனா உங்ககிட்ட நாங்க கேட்டதுக்கு நீங்க தனியா தான் இருக்கீன்னு சொன்னீங்க. பத்தாவதுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்க விஷயத்த வேற மறைச்சிருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் நடேசனங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், தெரியுமா, எனக்கு 2வது தடவை கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். அவரை விட்டுட்டு நான் இங்கே வந்ததுனால தான் இவர் ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கான கோப காரணமே இதுதாமா அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா சொல்லவும், இங்கே நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தலையில் கையை வச்சு அப்படியே பார்த்தா நிலா உட்காந்துடுறாங்க. என்னங்க நீங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, இப்போ அதுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அது நாங்கள் கொஞ்சம் கடன் வாங்கிட்டோம். அந்த கடனை எங்களால் அடைக்க முடியல. அதுக்கு கடன் கொடுத்தவ வேற எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கா. கிட்னி எடுத்துருவேன், உங்களை கொண்டுருவேன், நீங்க எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது, வாங்கின பணத்தை எடுத்து வைங்கன்னு சொல்லி எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் தாமா நீ அந்த கடன்காரனுக்கு பயந்துக்கிட்டு தான் என் புருஷன் வெளியூருக்கு போனாரு. அப்ப நான் தனியா இருந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்பதான் நீயும் சொல்லணும் பல்லவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. எனக்கும் போறதுக்கு இடம் கிடைக்கல. சரி, நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்க பல்லவனம்மா சொல்லவும், அப்ப தலைமறைவாரதுக்கு தேவை ஒரு இடம். அதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கீங்க. பல்லவனை பார்க்கணும், ஒரு அம்மா பாசம் அப்படியெல்லாம் இல்லை அதானே? அதான் அந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேனே. எப்பயோ விட்டு போனவன் 2 நாள்ல பார்த்தா அம்மா பாசம் வந்துருமான்னு. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்பதான் பல்லவன் அம்மா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா, பல்லவன் கிட்டேயோ வெளியில இருக்கிற அந்த பசங்க கிட்டேயோ சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா சொல்லவும், ஒழுங்க மரியாதை பணத்தை எடுத்து பீரோல வைங்க. இந்த பணம் மட்டும் இப்ப வெளியே போச்சு, கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு உங்க விஷயம் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், வேண்டாமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம். அப்ப யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது தானே? அப்ப கீழே இருக்கிற இந்த பணத்தை எடுத்து பீரோல வைங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிம்மா நான் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா பல்லவன் அம்மா பணத்தெல்லாம் எடுத்து பீரோல வச்சுறாங்க. போங்க, போய் அந்த ஆளுக்கிட்ட பணம்லாம் ஒன்றும் இல்லைன்னு இங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிம்மா, சரி நான் போய் அந்த ஆளுக்கிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா பதறிக்கிட்டே வரவும், என்னடி பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கேட்கவும், யோ நான் வசமா சிக்கிக்கிட்டேயா, நான் பணம் எடுக்கிறத இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்து தொலைஞ்சிட்டா. போய் தொலையா, இங்கே நிற்கவே நிற்காத, போய் தொலையா, நான் உனக்கு அப்புறமேல் ஃபோன் பண்ணுறேன். இந்த பணம் எங்கேயும் போகாது, நமக்கு இந்த பணத்தை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், சரிடி நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு பார்த்தா போகவும், இங்கே பல்லவன் அம்மா பார்த்தா உள்ள வராங்க. இங்கே பாருங்க, இந்த பணம் எடுத்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த பணம் நாளைக்கு பாண்டியோடைய ஓனர் கைக்கு போயிடும். இனிமேலாவது வீட்டில் இருக்கிறவங்கள இந்த பொய் சொல்லி ஏமாத்துற வேலை வச்சுக்கிறாதீங்க. நான் உங்களை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் பல்லவன் தான். பல்லவன் ரொம்ப சின்ன பையன். அவன் உங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சான்னு வைங்களேன், மனசளவில் உங்களை சுத்தமாக வெறுத்து ஒதுக்கிடுவான். பெத்த பையனே அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வச்சிடாதீங்க. அதுக்காக மட்டும்தான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிம்மா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் அம்மா வேற வழியே இல்லை, பேசாட்டில் இந்த வீட்டை விட்டு போயிட வேண்டியதான். இங்கேயே இருந்தா இவ எப்ப சொல்லுவா ஏது சொல்லுவான்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டு இருக்கணும். காலையில விடிஞ்சதும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம பேசாட்டில் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். கடன்காரன் வந்தானா அவன்கிட்ட ஏதாவது பதில சொல்லி சமாளிப்போம்.
அப்படி இல்லையா இந்த வீட்டுல ஏதாவது நகைக்கே இருக்கான்னு பாப்போம். இவங்க கிட்ட எது நகை இருக்க போதே வீடை முழுக்க அலசி பார்த்தாச்சு. ஒரு பொட்டு நகை கூட இந்த வீட்டுல இல்லை. இத்தனை பயலுக இருக்கானுங்க, சம்பாதிக்கிறானுங்க, ஒரு நகை வாங்கி வைக்கணும் கூட தோணலே. இவங்க வீட்டுல போய் நம்ம வந்து சிக்கி தொலைஞ்சவே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவனமா பார்த்தா மனசுக்குள்ள கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. அடுத்து திருடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புலம்புனது மட்டும் இல்லாம சரின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா ரூமுக்கு போய் படுத்துறாங்க. இல்ல இந்த அம்மாவை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா மறுபடியும் பார்த்தா ரூம்ல இருந்து எந்திரிச்சு வராங்க. பல்லவன் அம்மா ஹாலில் படுத்திருக்காங்க. என்ன எந்திரிச்சு மறுபடியும் வராளே அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா பார்க்குறாங்க. மறுபடியும் பார்த்தா நிலா ரூமுக்குள்ளே போய் பீரோல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து நிலா ரூமுக்குள்ளே வச்சு நிலா ரூமை பார்த்தா கதவையும் பூட்டிடுறாங்க. அடி பாவி, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் ரூமுக்குள்ளே போயினவ மறுபடியும் வெளியே வந்து பணத்தை எடுத்துட்டு போய் அவ ரூமுக்குள்ளே வச்சுக்கிறா. இவளை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா பெரிய யோகிய மாதிரி நிலாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லி மறுநாள் பார்த்தா காலையில் விடிஞ்சிருது. எல்லாரும் எந்திரிச்சிடறாங்க. பல்லவன் அம்மாவும் பார்த்தா எந்திரிச்சு டீ காப்பியெல்லாம் போட்டு எல்லாருக்கும் சமைச்செல்லாம் வச்சுட்டு கையில் பார்த்தா பேக் எடுத்துருது. கையில் பேக் எடுத்ததை பார்த்ததுமே சேரன், பாண்டியன், சோழன், பல்லவன் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னம்மா எதுக்குமா அப்போ பேக் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லைப்பா நான் இங்கே இருந்த வரைக்கும் போதும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சேரன் அம்மா சொல்லவும், என்னதுமா என்னம்மா எங்கேம்மா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் அப்படியே பதறவும், இல்லைப்பா பல்லவா, நீ என்னை அம்மாவை பார்க்கணும்னு நினச்சேன், நான் அம்மா வந்தே உன்னையே பார்த்துட்டேன், இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது, அம்மா நான் குஜராத்துக்கு போகிறேன், இருந்து பிறந்து வளர்ந்த ஊருக்கே நான் இங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், அப்போ தான் பார்த்தா நிலா ரூமுக்குள்ளேருந்து வராங்க. என்னன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லைப்பா பாருப்பா பல்லவனோடைய அம்மா ஊருக்கு போகிறாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்போ தான் நிலா நினைக்கிறாங்க, நீங்கள் இருக்கிறதுக்கு செவனேன்னு ஊருக்கே போயிடலாம், இந்த வீட்டுக்கு உன்னை நான் ஏன் தான் கூட்டிகிட்டு வந்தேனோ அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நிலா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஆனால் வாயை திறந்து நிலா ஏமா போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அமைதியாகவே நிலா நிற்கிறாங்க. பல்லவன் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, மாமா போகாதீங்கம்மா, அண்ணி அம்மாவை ஊருக்கு போக வேணான்னு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில, இந்த பொம்பளையை பற்றி உனக்கு தெரியாது பல்லவா, விட்டுரு, இந்த பொம்பளை போகட்டும் அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள் நினச்சிட்டு, சரி பல்லவா அம்மா அதான் பல்லவன் சொல்கிறான்ல இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இங்கே நிலாவோடைய முகத்தை பார்க்கறதுக்கே இங்கே கோமலுக்கு பார்த்தா ரொம்ப வெக்கமாக இருக்குது. இல்லைம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கையில் பேக் எடுத்துக்கிட்டு இங்கே வாசல் வரைய வரவும், வாசலில் பார்த்தா நடேசன் உட்காந்துருக்காரு. இவ கையில் பேக்கை வச்சிருக்கதை பார்த்துட்டு, என்ன கையில் பேக்கும் இதுமா நிற்கிறா, கையில் பைய எடுத்துகிட்டு போகிறானா, வீட்டை விட்டு போகிறாளோ, என்ன வீட்டை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அப்பா நீங்கள் சொல்லியே இப்போ அவங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், டேய் விடுறா, நல்ல முடிவு எடுத்திருக்கா, நம்ம வீட்டை பிடிச்ச பீடை போகுதுன்னு நினச்சிக்க, விட்டுருடா, அப்படியே அவள் போய் தொலையட்டும், போனவளாவே இருந்து தொலைஞ்சிருப்பா, இந்தா அந்த பொண்ணும் நீங்களும் செஞ்ச வேலை தான்டா அது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், போதும் சும்மா நிறுத்துங்க, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு எப்போ போவோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கடைசியில் எங்கள் அம்மாவே அவங்களாவே போறேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டேய் போடா அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா எந்திரிச்சு, போடி போ அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு.